Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து 9 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வந்து நம்ம ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கிறோம். ஸ்ப்ரில் வந்து போட்டுட்டு ஸோ அது மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆப்போசிட்டில் மாதிரி ஒரு கர்வ்ஸ் கொடுத்தோம்னா இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஆகிடும். ஸோ அது பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இது நல்லா ஃபில்லிங் கொடுத்தோம்னா இன்னும் இதை விட அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில்லிங் கொடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபில்லிங் நான் இப்போ இதில் கொடுக்கல, நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க, இதில் வேண்டியதில். ஸோ நம்ம கையில் வந்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஃபில்லிங் கொடுக்கணும். அண்ட் 7th ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. அண்ட் ஹார்டின் ஷேப் மாதிரி போட்டுட்டு அது 3 ஷேப் தான் போடணும். ஸோ அப்போ தான் நம்ம அதுக்கு அந்த ஷேப் வரும். பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு ரோஸ் டைப்பில் நமக்கு வந்துடும். பார்க்கவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கைக்கு எப்படி வரைய முடியுதோ அந்த மாதிரி வரைங்க, ஏன்னா அப்போ தான் அது நல்லாவே இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து வரைஞ்சால் வந்து இது அவ்வளோக்கா கரெக்டாக வராது. ஸோ உங்களுக்கு கைக்கு வந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா அதே பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிரும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அண்ட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். மெஹந்தியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து மெஹந்தியில் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த ரோஸ் டைப் மட்டும், ஆனால் பர்ஃபெக்ஷனாக வராது. நம்மளாக போடும்போது அது கண்டிப்பாக அப்படியே பர்ஃபெக்ஷனாக நமக்கு அந்த டிசைன் அமைஞ்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th ஒன்னில் சேம் அதே மாதிரி ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. அண்ட் சின்ன சின்ன ஹம்ப் மாதிரி கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக. அண்ட் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் இதே மாதிரி போட்டிங்கன்னாவும் பெரிய ரோஸ் டிசைனாட்ட நமக்கு இதாகிடும். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி போட்டுட்டு ஸோ அதில் ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிசைன் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கையில் கொடுக்கும்போது அது ரொம்பவே அழகாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th ஒன். ஸோ 9th ஒன்னில் பார்த்தீங்கன்னா சேம் சின்னதாக குட்டியாக ரவுண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் 4 பக்கமாக பிரிச்சுக்கோங்க. அதில் குட்டி குட்டி ஹம்ஸ் அந்த உள்ள அடங்குற மாதிரி குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் ஹம்ஸ் போட்டே வாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஹம்ஸ் போட்டே வந்தீங்கன்னா அது ஒரு டிசைனாட்டாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ அது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கையிலலாம் போடும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அதில் போடும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இதில் குட்டி குட்டி லைன்ஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் மட்டும் போட்டுருங்க, ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இது பெருசாக போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். மெஹந்தியில் போட்டால் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது பார்க்கவே உங்களுக்கு அழகாக இருக்கும். பென்சிலில் போட்டால் கூட அதுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ மெஹந்தியில் போடும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள், இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேலேயும் நீங்கள் எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். பெருசாக போடக்கூட கொஞ்சம் ஃப்ளவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபினிஷ். அடுத்தது வந்து 10th ஒன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாரி பென்சிலில் போடுறதுக்கு மெஹந்தியில் போட்டுட்டேன். அண்ட் அதே மாதிரி உள்ள ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டு மேலே நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சுழிச்சு விட்டு ஒரு ரோஸ் பொட்டல் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஹார்டின் ஷேப் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு அழகாகவே இருக்கும் பார்க்கறக்கு. அதே மாதிரி மெஹந்திலையும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இதுதான் இன்றைக்குடைய டிசைன். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ இமேஜஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் குயிக்காகவே அப்லோட் பண்ணுறேன்.
நிறைய பேர் என்னோடய வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் குயிக்காகவே நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.